ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆக்டர் மாடல் திவ்யா கூட வித்தியம் பார்க்க போகிறோம். நம்ம திவ்யா பாரதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நம்ம திவ்யா குட்டி 1992 நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கா. இந்த செதுக்கி வச்ச சிலை கோயம்புத்தூரில் 1992 ஜனவரி மந்த் பிறந்திருக்கா. இவ இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய என்டர்டெய்னராகவும் ஒரு பிக் மாடலாகவும் இருக்கா. அப்பப்போ கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்தி இணையதளத்தில் அதை போஸ்ட் பண்ணி பசங்களை பரிதவிக்க வர்றதுலேயும் அந்த பசங்களை தெருக்கி வச்சு ஆட்டங்கன்றதுலேயும் திவ்யா எப்பயுமே குறைச்சல் கிடையாது. அந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் எப்பயுமே வைரலாக இருக்கிறவ. அப்படி சமீபத்தில் அவளுடைய இன்ஸ்டாவில் போட்ட ஒரு வீடியோவை அவள் டெலீட் பண்ணியிருக்கா. அந்த வீடியோ தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. நிச்சயமாக நம்ம அதை போடுறோம். இவளுக்கு எப்பயுமே ஒரு பிக்னிக் ட்ரெஸ்ஸில் மால்தீவ்ஸ் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியாக்கெலாம் போயிட்டு அங்கே ஷூட் நடத்தி போடணும் அப்படின்ற ஒரு கனவு போல் அப்படி தான் அந்த வீடியோவை போட்டிருக்கா. அந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்படி அப்பப்போ கவர்ச்சி கட்டி நம்ம தமிழ் பசங்களை, அதுவும் இளம் வயசு பசங்களை கதற வர்ற நம்ம திவ்யா குட்டியோடைய தமிழ் படங்கள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முப்பரிமாணம், பேச்சுலர் மற்றும் மகாராஜா, கிங்ஸ்டன் இந்த படத்தங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படங்களில் அந்தளவுக்கு ஒரு பெரிய விதமான கவர்ச்சி இல்லை அப்படின்னாலும் இவளுடைய அந்த இன்ஸ்டா ஐடி மற்றும் வேறு அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் எல்லாம் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டி நம்ம பசங்களை வளைக்கிறா அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த இதில் சில கலெக்ஷனாக தான் நம்ம திவ்யா குட்டியோடைய இந்த சில கலெக்ஷன்ஸை உங்களுக்காக நம்ம போட்டிருக்கோம். இது போன்ற தொடர்ச்சியான ஆக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும், அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்களோட பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மால்தீவ்ஸில் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிருப்பா போல். செம்மையான ஒரு பிக்னிக்கில் ஒரு நல்ல ஷூட் கொடுத்துருக்காரு நம்ம திவ்யா குட்டி. நம்ம திவ்யா குட்டியுடைய இந்த ஷூட்டை தாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் தன்னுடைய இன்ஸ்டாவில் டெலீட் பண்ணியிருக்கா. அது சம்மந்தமான டாக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு இந்த விதம் ஒரு கவர்ச்சியான இதை வெளிப்படுத்தியிருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளுக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் போல். என்னடா நம்ம இந்த அளவுக்கு ஒரு இதை போட்டுட்டோமே, அதை பார்த்து ரொம்ப பசங்க பருது வச்சு போயிருக்கானுங்களே, நம்மளுக்கு ஒருவேளை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் கூட அதை டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பசங்க அதை விடுறதா இல்லை, தோண்டி எடுத்து எங்கடா இருக்குன்னு கேட்டு போஸ்ட் மேலே போஸ்ட்டாக போட்டு பசங்க இணையத்துலேருந்து தெளிக்க விட்றானுங்க. தன்னோட முன்னழகு, பின்னழகு, இடையழகு இது எல்லாத்தையும் காட்டி நம்ம பசங்களை மயக்கிற நம்ம திவ்யா குட்டியோடைய அவுட்ஃபிட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திவ்யா குட்டிக்கு எப்படி அவுட்ஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட 34, 26, 35 இப்படி தாங்க இருக்குது. அதாவது அப்பர் 34, மிடில் 26. ஆனால் கீழே லோயர் பார்த்தீங்க, அதாவது பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துங்க எந்த அளவுக்கு தன்னுடைய உடற்கட்டை அழகை மெருகேற்றி வச்சுருக்கா அப்படின்றத. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான செழிப்பான உடற்கட்டை அமைப்போட இருக்கிற நம்ம திவ்யா செல்லத்துடைய வெயிட் எவ்வளோன்னு தெரியுமா? 55 kgங்க. அதாவது வெயிட்லேயே நம்ம பசங்களுக்கு பிடிச்சது ஒரு 50லேருந்து 60க்குள்ளே இருந்தால் ஓஹோ ஆகும்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. அப்படி தான் கொண்டாடுற அளவுக்கான ஒரு வெயிட்டில் இருக்கா. இவரோட உயரம் கிட்டத்தட்ட 170 சென்டிமீட்டருங்க. இப்படியெல்லாம் நம்ம பசங்களுக்கு கிளாமராக தரிசனம் கொடுக்குற நம்ம திவ்யா செல்லத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், மேலும் அவளுடைய உடற்கட்டுக்கும் கலருக்கும் அவளுடைய முகபாவனைக்கும் அவளுடைய அழகெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கற்பனைக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம். டாடா, பை பாய்.